வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். பள்ளி கல்வித்துறையில் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி முக்கியமான தகவல்கள் அனைத்துமே வெளியிட்டிருக்காங்க. என்ன என்ன அவைகள் என்னென்ன? ஸோ தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, மாற்றியமைக்கப்பட்ட அரையாண்டு தேர்வுகள் நாளை மறுநாள் முதல் நடக்கும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அட்டவணையில் அரையாண்டு தேர்வு 6 முதல் 11 வகுப்புக்கு 21ஆம் தேதி வரை இருந்த நிலையில் தற்பொழுது ஒரு நாள் கூடுதலாகவும் வழங்கியிருக்காங்க. இதனால் மாணவர்களுக்கு அரையாண்டு விடுமுறைகளிலுமே மாற்றங்கள் செய்யப்பட்டு வருகிறதுங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா, அரையாண்டு விடுமுறையிலுமே அடுத்தடுத்த மாற்றங்கள் டிசம்பர் 23 ஜனவரி 1 வரை 11 நாட்களுக்கு பதிலாக 10 நாட்களாக விடுமுறைகளும் குறைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் பெருமக்களுக்கும் அடுத்தடுத்து கூடுதலான சுமைகளும் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வழக்கு ஒன்று போயிட்டுருக்கு. இந்த வழக்குடைய இறுதி தன்மை என்னவாக இருக்கும், இதை தாங்க நாம் பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமான விஷயம், இந்த வழக்குடைய இறுதி தன்மை, இந்த ஆசிரியர்கள் பெருமக்களுடைய வழக்கின் இறுதியான நிலைத்தன்மைகளை நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான தகவலான நேரத்தில் இருக்கீங்க. ஸோ டெட் ஆசிரியர்களுக்கு, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விரைவில் புதிய 2013 பேட்ச் இருக்கிற ஆசிரியர்களுக்கு ஒரு புதிய பணி ஆணைகளை வெளியிடலாம் அப்படின்ற அளவுக்கு யோசனைகள் வெளியிட்டிருக்காங்க. அது மட்டுமே கிடையாது, 149 ஜிஓவை நிறுத்தலாம் அப்படின்ற அளவுக்கு யோசனைகளும் வச்சுருக்காங்க. ஸோ கவலையே பட வேண்டாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் பெருமக்களுக்கு மிகப்பெரிய மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான தருணம் இந்த தருணமே கிடைக்கும் அப்படின்றத நாம் சொல்லலாம். ஸோ டிஆர்பியில் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, புதிய மாற்றப்பட்ட வடிவிலான ஆனுவல் பிளானரை நமக்கு வெளியிட போகிறாங்க. அந்த ஆனுவல் பிளானரில் நீங்கள் எதிர்பார்த்தபடி புதிய மாற்றப்பட்ட அறிவிப்புகள் அனைத்துமே அடங்கி இருக்கும் அப்படின்றத நாம் எதிர்பார்க்கலாம். 2024க்கு உண்டான டிஆர்பியோடைய ஆனுவல் பிளானர்ல பல்வேறு வகையான மாற்றங்கள் நிகழும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் மக்களே. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான அனைத்து விதமான நீங்கள் செய்திகளாக இருந்தாலும் சரி, நம்ம சேனல்ல உங்களுக்கு உடனுக்குடன் பதிவிக்கப்படும். அது மட்டுமே கிடையாது, ஆசிரியர் பெருமக்களுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ், டெட்டு, டிஆர்பி, பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பிக்கு உண்டானது இலவசமாக உங்களுக்கு வழங்கப்படுகின்றது. ஸோ மக்களே, கவலையே பட வேண்டாம். நம்ம சேனலோட இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.